வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறுல இருந்து. ராகு கேது பெயர்ச்சி 2025 துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அற்புதமான பயிற்சி. முதல்ல அது என்னைக்கு நடந்துச்சுன்னு அப்படின்றத பார்த்துருவோம். 26/4/2025 ராகு கேது பயிற்சி நடந்துச்சு. திருக்கணிதப்படி 18/5/2025 நடக்க இருக்கு. ஆனால் ராகு கேது பயிற்சி 2025 இருக்கு. இந்த ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பெயர்ச்சி, அற்புதமான பலாபலன் நடக்க போகுது. ராகுவும் கேதுவும் பொதுவாக இதற்கு முன்னாடி உங்களுக்கு 6-12 அப்படிங்கிற பாவத்தில் இருந்துச்சு. இப்போ 5-11 அப்படிங்கிற பாவத்தில் இயங்க போகுது 18 மாத காலம். இது எப்படியெல்லாம் உங்களுக்கு நற்பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மீனத்தில் இருந்த ராகு கும்பத்துக்கு வந்திருக்கார். கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கு போயிருக்கார். ராகு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு விதத்தில் நன்மை தான். கூட சனி பகவானோட சேர்றார். நிறையா பேருக்கு இந்த சென்ற ஆண்டுகளில் ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான நேரம் இது. இப்போ சேலரி ஜாஸ்தி பண்ணி ஒரு இடம் மாற்றத்தையும் கொடுத்து அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், சேலரி ஹைக்கு, அதே மாதிரி இடமாற்றம், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ராகு கேது பெயர்ச்சி. ராகு உங்களுக்கு அற்புதமான நிலையில் உட்கார்ந்துருக்காரு. நிறைய நற்பலனை செய்ய போகிறார். அதே மாதிரி கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு சார், இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம், அதுவும் ஆண் குழந்தை பிறக்க போகுது. நிறையா பேர் வீட்டில் இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நேரம். துளாராசிக்காரங்க வீட்டில் குழந்தை பிறக்கும். சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கும். இப்போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் இப்போ வம்சம் தலைக்கும், வம்சம் உண்டாகும். நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கக்கூடிய நேரம். அதில் ஆண் வாரிசுகள் உருவாகக்கூடிய நேரம். உங்கள் குடும்பத்தில் இப்போது குழந்தைகள் சத்தம் கேட்கும் வீட்டில். அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த 18 மாத காலத்தில் உங்கள் குடும்பத்தில் வாரிசு உருவாகும். நீண்ட நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு போய் அழுத்து போச்சு சார், கோயிலாக சுற்றுறோம் சார், குழந்தை இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி குழந்தையை கொடுக்கும், ஆண் குழந்தையை கொடுக்கும். சரி, வேறு என்ன சார் நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகம் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் அது ஒரு நன்மையை தான் செய்யும். இந்த கேது அப்படிங்கிற கிரகம் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால அதுவும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மையை செய்யும். பொதுவாக கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் அப்படிம்பாங்க. ஞானம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அனுபவம்னு எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய உங்களுடைய அனுபவங்கள், அதாவது நீங்கள் இது காலம் வரைக்கும் உங்களுடைய வயது என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 20 வயசாக இருந்தாலும் சரி, 40 வயசாக இருந்தாலும் சரி, அல்லது 60 வயசாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணும். நீங்கள் படிச்சிருந்தாலும் புத்தக படிப்பு அப்படிங்கிறது ஒரு விதம். அதே நேரத்தில் அனுபவ பாடம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த அனுபவமே நமக்கு கை கொடுக்கும். அப்போ ஒரு விஸ்டம், ஒரு நாலேஜ், அபரிவிதமான நாலேஜை கேதர் பண்ணுற நேரம். இப்போ நீங்கள் எது படித்தாலும் மனதில் தங்கும். நம்ம சில விஷயங்கள் நம்ம படிப்போம், மைண்டில் நமக்கு அது நிற்காது. இப்போ உங்களுடைய அனுபவங்களே உங்களுக்கு வேலை செய்யும். அப்போ நீங்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை, சார் இந்த தொழிலை இந்த மாதிரி நேரங்களில் பண்ணுங்க சார் ஜெயிப்பீங்கன்னாங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், விசா கிடைக்கும், போயிட்டு வரலாம். அது இன்ப சுற்றுலாவும் இருக்கலாம், தொழில் நிமித்தமாக போகக்கூடிய விஷயங்களே நடக்கும். அப்போ திருமணத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் கைகூட வைக்கும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தும். இதே நேரத்தில் குருவுடைய பெயர்ச்சியும் இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் போகிறார். பொதுவாக இந்த சுக்கிரன் வீட்டில் பிறந்தவங்களுக்கு குருவால் பெருசாக நன்மை ஏற்படாது. குரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அல்ல. அது குரு பயிற்சி பலன் வரும்போது இதை கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறோம். ஆனால் குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்குற இடத்த எல்லாத்தையும் நன்மை பண்ணுவார். அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சென்று
5ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்ப்பாரு. அது முதல்ல உங்களுக்கு நல்லது. தனது 9வது பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஸோ அதுவும் ஒரு சிறப்பான பலனை செய்யும். அப்போ இந்த குருவை பார்க்கிற இடத்தால மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. நிறைய நல்ல பலனை நடக்க. இந்த 12 ராசி நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கறதுல ஒரு துலா ராசியும் ஒரு நற்பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய பிறவி ஜாதகத்துடைய வலிமையும் இங்கே வேலை செய்யும். இப்போ இதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் இது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே பரிகாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கற்பக விநாயகர் வழிபாடு, இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடு. கேதுவுக்காகவும் குடந்தை நாகேஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. கும்பகோணம் மெயின் டவுனுக்குள்ளேயே இருக்குது. 2000 வருஷம் பழமையான கோயில். ராகு வழிபட்ட ஸ்தலம். மிக பழமையான கோயில். ராகுக்கான மிக முதன்மையான கோயிலாக சொல்லப்படுறது. ராகுக்கான ஒரு பரிகார ஸ்தலம்னா அதுதான். அந்த கோயிலுக்கு போய் சிவபெருமானை வணங்குங்க. உங்களுக்கு மேலும் மேலும் நன்மை நடக்கும். இது ஒரு நல்ல பயிற்சி.